மூன்றாம் நாளுக்கான விசுவாச அறிக்கைகள். விடுதலை பெறுவதற்கான விசுவாச அறிக்கை. கர்த்தர் என்னுடைய விடுவிப்பவர். கர்த்தர் என் பாறையும் என் கோட்டையும் என் விடுவிப்பரும் ஆவார். நான் பயத்திலிருந்து விடுதலை பெற்றவன். நான் கர்த்தரை நாடினேன், அவர் எனக்குச் செவி கொடுத்தார். என் எல்லா பயங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்தார். இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுவித்தார். மகனே, உங்களை விடுவித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்கள். எந்தக் கட்டுகளும் என்னை கட்டி வைக்க முடியாது. அவர் கட்டுண்டவர்களை விடுவித்து அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். என் ஆவி தேவனுடைய ஆவியால் சுதந்திரமானது. ஆண்டவரின் ஆவி இருப்பிடத்தில் சுதந்திரம் உண்டு. நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவன். கிறிஸ்து நம்மை சாபத்திலிருந்து மீட்டார். இருள் என்மேல் அதிகாரமில்லை. அவர் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து தமது மகனுடைய இராஜ்யத்திற்கு கொண்டு வந்தார். என் மனமும் சிந்தனையும் கிறிஸ்துவால் புதுப்பிக்கப்படுகின்றது. என் உடல் ஆண்டவருடைய ஆலயம். எந்த கட்டுப்பாடும் அதில் இருக்காது. நான் பாவத்தின் அடிமையல்ல. பாவம் உங்கள் மேல் அதிகாரம் கொள்ளாது. கர்த்தர் என் உயிரைக் காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீமையிலிருந்தும் காத்து உன் ஆவியைக் காப்பார். கர்த்தர் எனக்குச் சுதந்திரம் அளித்தார். நான் தைரியமாக நடக்கிறேன். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நாடினேன், அவர் எனக்குச் சுதந்திரம் கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் என்மேல் இருந்த அனைத்து கட்டுகளும் முறியடிக்கப்பட்டுள்ளன. என் நாமத்தினால் பிசாசுகளை வெளியேற்றுவார்கள். கர்த்தரின் உண்மை என்னை விடுவிக்கிறது. உண்மையை அறிந்தால் உண்மை உங்களை விடுவிக்கும். கர்த்தரின் சமாதானம் என் இதயத்தை ஆள்கிறது. எந்த ஆயுதமும் என்னை வெல்லாது. உனக்கு விரோதமாக உண்டாக்கப்பட்ட ஆயுதம் எதுவும் செழிக்காது. கர்த்தர் எனக்காக போராடுகிறார். கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள். இயேசுவின் இரத்தம் என்னை முழுமையாக சுத்திகரித்துள்ளது. நான் சாத்தானுக்கு எதிராக நிற்கிறேன். அவன் என்னிடமிருந்து ஓடிவிடுகிறான். என் கடந்த காலம் என்மேல் அதிகாரமில்லை. கிறிஸ்துவில் நான் புதியவன். என் குடும்பம் தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரைச் சேமிப்போம். கர்த்தர் என்னை இரட்சித்தார். என் ஆவி விடுதலை பெற்றது. நான் தேவனுடைய வல்லமையால் வெற்றி பெற்றவன். நாம் வெற்றியாளர்களாயிருக்கிறோம். ஆமென்.